அது அதுக்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு சொல்கிற நியாயம் அவர்களாகத்தான் எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள், நாங்கள் கேட்கவில்லை என்றது. அப்போ இதை சரியாக விளங்கி கொண்டு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு டக்ளஸ் தேவானந்தா இந்த முறை சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார். என்ன மாதிரின்னு சொன்னால், அலுவலது வாங்க அப்படியான ஒரு கட்சியை ஒரு சிலற்ற அதிகார மோகங்களுக்காக இப்படி ஒரு பின்னடைவுக்க கொண்டே விடுறதுன்றது அது ஒட்டுமொத்த இனத்துக்கும் செய்கிற துரோகமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் தமிழரசு கட்சியில் ஒரு தலைமைத்துவத்தை கையாள முடியாதவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்களா? நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஒரு சிலர் என்று. அந்த ஒரு சிலரை கையாள முடியவில்லை. மக்கள் வெற்றியை கொடுத்தாலும் அவர்களை கையாண்டு தமிழரசு கட்சியை கைப்பற்ற முடியாதவர்கள் இவ்வாறு சிங்கள தலைவருடன் பேசி எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தரப் போகின்றார்கள். அதான் நீங்கள் இது ஒரு நல்ல நியாயமான கேள்வி. நாங்கள் சரியோ புள்ளையோ விரும்பி ஏற்றுக்கொள்ளணும் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் ஒன்று இருக்குது. இப்போ நீண்ட காலமாக ஒரு உடன்பாடுகளுக்கும் உட்பட்டு இது கூட்டென்று கூற முடியுமா? ஆதரவு கேட்கின்ற இவர்களுடைய எந்த ஒரு விடயத்திலும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்க போவது கிடையாது. மேயராகவோ அல்லது உதவி தவிசாளராகவோ அவ்வாறான பதவிகள் கூட வழங்கப்படுவது தொடர்பில் பேசிக்கொள்ளப்படவில்லை. தனியாக ஆதரவு மட்டும்தான் கேட்டிருக்கின்றார்கள். இப்போ நினைச்சிருந்தா சிறிதரன் எம்பி தன்னை எல்லாரும் தலைவராக்கணும்னு நினைச்சிருந்தால் அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு மாற்று கருத்துடைய ஒரு பலமான தரப்புண்டு இருக்குது. அப்போ இந்த மாற்றுக்கருத்து இந்த தரப்பை இல்லாமல் இவர் எப்படி செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு எதிராக இவர் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்கணும். வெளிப்படையாக சில விஷயங்களை இவர் பேசணும், துணிஞ்சு சில முடிவுகள் எடுக்கணும். அப்படி தன்னை ஒரு ஒரு தலைமைத்துவ பண்பாளராக இவர் நிரூபிக்கணும். அதைத்தான் பல தமிழரசு கட்சி ஆதரவாளரும் விரும்பி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஸ்ரீதரன் ஒரு பின்னடைவை சந்திக்கிறார்ன்றதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். நேரடியாக இந்த காட்டி கொடுப்புகள் இந்த இப்படியான வேலைகளில் ஈடுபடையில்லை என்று சொல்லியும் அவர் சமூக பணிகள் கிளிநொச்சி இப்படி கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் ஈடுபட்டு வருகின்றார் என்று சொல்லியும் அவர் இப்படியான இந்த காட்டி கொடுப்பு அரசியல் அல்ல கொள்கை வேலை அரசியல் எதிர்காலத்தில் இருப்பார்ன்றதன் அடிப்படையில் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. உண்மையிலேயே அவர் ஆரம்பத்தில் இருந்த இடம் எதுன்றது ஒரு தேசியத்துக்கு ஒரு முரண்மான கட்சியினுடைய தலைவரே அவர்தான். ஒரு முரணான நிலையாக இருந்தாலும் அவர்கள் ஏன் அவர்களை சேர்த்தார்கள்ன்றது அந்த கூட்டின் தலைவர்களால் அதை வெளிப்படுத்தணும். வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய அரசியல் தற்பொழுது வீழ்ச்சி அடைகின்றதா? தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகளுக்கு இடையில் தற்பொழுது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் சில வாத பிரதிவாதங்களை அரசியலில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக யாழ் பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் துறையின் தலைவர் விரிவுரையாளர் கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு வீழ்ச்சி அடைகின்ற நிலைமையில் இருக்கின்றதா? தமிழ் தேசிய அரசியல் நடவடிக்கைகள் சில பின்னடைவுகளினை எதிர்நோக்கி இருக்கிறது உண்மையான விஷயம். ஆனால் அந்த வீழ்ச்சியாண்டு சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் அது எங்களோட உரிமைகளோடையும் எங்களோட இருப்போடையும் தொடர்புடைய விஷயம். ஆனால் இந்த தமிழ் தேசிய கோரிக்கை, இந்த தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் நீண்ட காலமாக முன்னெடுத்து வருவதால் மக்கள் மத்தியில் ஒரு களைப்பும் ஒரு வகையான விரக்தியும் இருக்குது. அதனோடு சேர்ந்து இந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் மக்களை பொருளாதார ரீதியாக மிக மோசமாக பாதித்ததுன்ற பின்னணியில் தமிழ் தேசிய அரசியலிருந்து மக்கள் சற்று ஒரு பின்வாங்கி இருக்கிறார்கள்னு சொல்லலாம். அதை முழுமையான பின்னடைவான்னு சொல்ல முடியாது. அதை இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற அதே நேரம் பொருளாதார ரீதியாகவும் மக்களை பலப்படுத்த வேண்டும். புலம்பெயர்ந்து போகிற இளைஞர்களை அந்த புலம்பெயர்வை தடுக்க வேண்டும். இப்படி பல பொறுப்புகள் பிராந்திய கட்சிகள் அதே மாதிரி இந்த தேசியத்தை மையப்படுத்தி முன்னெடுக்கிற
அரசியல்வாதிகள் முன்னால் இருக்கிற பிரதான பொறுப்பாக இருக்குது. அதை சரியாக நாங்கள் செய்ய தவறுமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியலிருந்து நீண்ட காலத்தில் மக்கள் விடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நாங்கள் விளங்கி கொண்டு இந்த தமிழ் தேசிய அரசியலை சரியாக முன்னெடுக்கிற தரப்பினர் வந்து மக்களோட பொருளாதாரம் தொடர்பான விவகாரங்களையும் கரிசனை கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் தான் முன்னெடுக்கின்றன. இங்கு ஒரு மக்கள் இயக்கமோ வேறு அமைப்புகள் தமிழ் தேசிய அரசியலை முன்னகர்த்துவது கிடையாது. ஆகவே தமிழ் தேசிய அரசியலை இவ்வளவு காலமும் பேசி வந்த கட்சிகள் தற்பொழுது தமிழ் தேசியம் இல்லாத கட்சிகள் என்று யாரை கூறி வந்ததோ அந்த கட்சிகளுடன் எல்லாம் இணைந்து கொள்கின்றார்கள் அல்லவா? இது ஒரு எதிர்கால போக்குக்கு எல்லா கட்சிகளும் ஒரே வகையான கட்சிகள் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தாதா? தேசிய கட்சிகளின் மீது தமிழ் மக்கள் நாட்டம் கொள்வதற்கு இது ஒரு காரணமாக அமையுமா? காரணமாக அமையலாம். ஏன்னு சொன்னால் வந்து தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுறவைகள் வந்து பெருமளவுக்கு வந்து சமாதான காலப்பகுதிகளில் விடுதலை புலிகளால் வந்து உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த கட்சிகளும் அமைப்புகளும் தான் வந்து தேசிய கட்சிகளாக பின்னர் 2009க்கு பின்னர் செயற்பட்டு வந்த நிலைமை இருந்தது. அப்போ அதுக்கு முன்னர் அல்லது வந்து அந்த காலப்பகுதியில் வந்து அரசாங்கத்தோட சேர்ந்து இயங்கிய அமைப்புகள் அல்லது ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்லப்படுறவையில் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தியல் வந்து மிக வலிமையாக கட்டி வழுக்கப்பட்டது. அப்போ அப்படியான தரப்பினரோட வந்து இவர்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற தரப்பினர் வந்து சேர்ந்து கொள்கின்றவை வந்து தேசிய அரசியலை முன்னெடுக்கிற கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை குறைக்கும். அப்போ எதிர்காலத்தில் வந்து தேசிய கட்சிகள் குறிப்பாக என்பிபி போன்ற கட்சிகள் வந்து வடக்கு கிழக்கில் தமது ஆதிக்கத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு இத்தகைய செயற்பாடுகள் வந்து நீண்ட காலத்தில் வழிகோலும் என்றதை அடிப்படையாக கொண்டு ஆட்சி அமைப்பதற்காக அல்லது வேறு காரணங்களுக்காக கூட்டுக்களாக தொழிற்பட முற்படுகின்ற பொழுது இந்த பின்னணியில் தேசிய கட்சிகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு செயற்படுற சந்தர்ப்பத்தில் தான் தனித்துவமான தமிழ் தேசிய கட்சிகளால் அவைகள் நின்று பிடிக்க முடியும். அதே மாதிரி தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்தையும் வடக்கு கிழக்கில் குறைக்க முடியும். தமிழ் தேசியம் சார்ந்து இயங்குகின்ற கட்சிகள் தற்பொழுதும் அந்த கொள்கையுடன் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுடன் இருக்கின்றார்கள் என்று பார்க்க முடியுமா? கட்சிகளுக்குள் கட்சிகளுக்குள் முரண்பாடுகள், கட்சி நபர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் தேசிய கட்சிகளுக்குள் மேலோங்கி இருக்கின்றது. இந்த பின்னணியில் வந்து எல்லா கட்சிகளுக்கு இடையிலேயும் அணிகள் உருவாகி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக தேசிய கொள்கையை மிக ஆணித்தனமாக வலியுறுத்துகிற தரப்பு தேசிய கொள்கையில் நின்று கொண்டு யதார்த்த ரீதியாக சிந்திக்கின்ற தரப்பு, அதாவது வந்து ஒரு மென்போக்காக அரசாங்கத்தோட நடவடிக்கைகளில் ஈடுபடுற தரப்புன்னு சொல்லி ரெண்டு தரப்புகள் கட்சிகளுக்குள்ளேயே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பின்னணியில் வந்து தேசியத்தை முன்னெடுக்கிற கட்சிகளுக்குள்ளேயே சில நபர்களுக்கு நபர் வந்து மாற்று கருத்துகளும் உடன்பாடற்ற போக்குகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. சில சரியாக இப்போ தலைமைத்துவ போட்டி அல்லது ஏனைய கட்சி அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் எல்லாம் தமிழ் தேசிய அரசியலையும் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகிற கட்சிகளையும் வந்து பலவீனப்படுத்துகிறத அண்மை காலத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது நீண்ட கால போக்கில் வந்து தமிழ் அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு ஆரோக்கியமானது இல்லை. அப்போ இதை விளங்கி கொண்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற கட்சிகள் வந்து தங்களுக்குள்ளே ஒரு உடன்பாட்டுக்குள்ளே வந்து தங்களுக்குள்ளே வந்து ஒரு போட்டி, அதிகார ரீதியான மனப்பான்மை இப்படியான இதுகள்லேருந்து விடுபட்டு இதய சுத்தியோட ஒரு குடையின் கீழே ஒரு கட்சின்னு சொன்னால் அந்த கட்சி கட்டமைப்பின் கீழே ஒருமித்து செயற்படக்கூடிய ஒரு போக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் நீயா நானான்னு சொல்லி முரண்பாடுகள் நீடிக்குமாக இருந்தால் அது தேசிய கட்சிகள் வந்து வடக்கு கிழக்கில் தமது கட்சி அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு சாதகமாக அமையும். நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், தேசிய மக்கள் சக்தி
வடகிழக்கில் மிக அதிகளவான வாக்குகளை பெற்றிருக்கின்றது கடந்த காலங்களில் தேசிய கட்சிகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் இந்த இடத்தில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். இதற்கு மிக பிரதான காரணமாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிரதானமான காரணமாக நான் நினைக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற அந்த ஒற்றுமையின்மை தன்மையும் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடும் ஒரு கட்சியிலேயே நபர்களுக்கு இடையிலான மாற்று கருத்துக்கள் இப்படியான தன்மைகள் மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்திட்டு. அப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று பார்க்கணும். அப்போ இது ஒரு விதிவிலக்கான நிலைமை. ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த நாட்டிலேயுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுமன்றதுக்காக ஊழலை இல்லாமல் செய்யணும், சரியான ஒரு அரசாங்கத்தை நிறுவனம்ன்றதுக்காக சிங்கள மக்கள் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான என்பிபி கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தார்கள். அதுகின்ற தொடர்ச்சியாக பாராளுமன்ற தேர்தலில் ஓட் பண்ணினார்கள். என்னென்னு சொன்னால் தனியாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி மட்டுமல்ல, பாராளுமன்ற அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கிடைக்கிற சந்தர்ப்பத்திலான் முழு அரசு அதிகாரத்தையும் பயன்படுத்தி நாட்டை ஒரு ஊழலற்ற ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மீட்சிக்கு கொண்டு செல்லலாம் என்ற எதிர்பார்ப்பில் சிங்கள மக்கள் ஓட் பண்ணினார்கள். அப்போ அந்த ஒரு அலை ஒன்று இருந்தது. அந்த அலை நாடு பூராகவும் வீசின சந்தர்ப்பத்தில் அந்த அலை வடக்கு கிழக்குலையும் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்ததை பார்க்கக்கூடியமாக இருக்குது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் என்பிபி கட்சி வடக்கு கிழக்கில் பெற்ற வாக்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைவு. இப்போ யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அவர்கள் 50,000க்கு மேற்பட்ட வாக்களை பெற்றிருந்தாலும் இது பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்களை விட கணிசமான குறைவானது. இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது. மக்கள் விரக்தி மனப்பான்மையிலிருந்து எங்களோட தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமையின்மை காரணமாக பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் என்பிபி கட்சியை கணிசமாக ஓட் பண்ணியிருந்தார்கள். அதுக்காக என்பிபி கட்சியினர் அனுரகுமார திசாநாயக்கா பல்வேறு வகையான வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார். காணா போனவர்களுக்கு என்ன நடந்தது உண்மையை கண்டறிந்து சொல்லப்படும், அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படும், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும், உயர் பாதுகாப்பு வலயங்கள் விடுவிக்கப்படும், இப்படி பல்வேறு வகையான வாக்குறுதிகளும் வழங்கினார். ஆனால் இப்போ நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி இருக்குது, பாராளுமன்றத்தில் 156 ஆசனங்கள் இருக்குது, 3/2 பெரும்பான்மை இருக்குது. இவர் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு இந்த 2 அதிகாரமும் போதுமானவை. ஆனால் இது சொன்னதில் அவர் எதுவுமே செய்யவில்லை. மாறாக காணி அளவீடுகளும் அரச காணியை ஆக்கிரமிக்கிற செயற்பாடுகளையும் தான் முன்னெடுக்கிறார்கள். அப்போ இப்படியான இந்த முதல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கதைச்சு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றுறதுக்குரிய அதிகாரம் இவர்கள்ட்ட இருந்தும் அதை செய்யாமல் விட்டது மக்கள் யோசிக்கிறார்கள் இவர்களும் முன்னைய சிங்கள தலைவர்கள் போல இவர்களுக்கு அதிகாரம் இருந்தும் இதை செய்கிறதுக்கு மனமில்லை, செய்தால் தென்னிலங்கையில் உள்ள வாக்காளர்கள் கோவிப்பார்கள். இப்போ கட்சி அரசியலை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்ற அடிப்படையில் வடகிழக்கில் இருக்கிற மக்கள் கணிசமானாக்கள் தேசிய கட்சிகள் பக்கம் திரும்பி விட்டார். நான் அதே மாதிரி வேறு காரணங்களும் இருக்குது. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நான் மாணவர்களுக்கு சில நேரம் இந்த வேடிக்கையாக சொல்கிறது, இங்கே இருக்கிற அமைச்சரும் அதே போல் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களோட தேசியத்தை பாதுகாத்ததில் கணிசமான செல்வாக்கு மிக்கவர்கள். ஏனென்றால் இவை இந்த ஆளுமை குறைபாடுகள், இந்த அமைச்சர் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவற்றை ஆளுமை பண்பு குறைபாடுகள், இந்த கூட்டங்கள் குழம்பி அடைக்கின்றமை, அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுமை குறைபாடுகள், இதுகளெல்லாம் மக்களை சிந்திக்க வச்சது. இதுக்கு எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களே பரவாயில்லை, தேசிய கட்சிகளிலிருந்து தெரிவு செய்யப்படுற உறுப்பினர்களே பரவாயில்லை என்ற மனநிலையில் தான் தமிழ் மக்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கணிசமாக தேசிய கட்சிகளுக்கு ஓட் பண்ணியிருந்தார். அப்போ இதை என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் மக்கள் வழங்கிய அந்த ஆணையை சரியாக பயன்படுத்தி ஒரு சில நன்மைகளை தமிழ் மக்களுக்கு செய்திருந்தால் அந்த வாக்கை தக்க வைத்திருக்க முடியும். அதை செய்ய தவறிட்டார். அதே மாதிரி தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீளவும் ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் தேசிய கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறார்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமைப்படணும், சரியாக நீங்கள் ஆட்சி அமைக்கணும், உங்களோட வரவு செலவு திட்டங்களை நீங்களே தோற்கடித்து
உங்களுக்குள்ளே நீங்களே முரண்பட்டு கொண்டு இருக்காமல் ஒரு சுமூகமான ஆட்சியல் செயற்பாட்டை முன்னெடுக்கணும் என்ற ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணையை சரியாக பயன்படுத்தாமல் தேவையற்ற கூட்டுகளுக்கு சென்று அதிகாரத்தை கைப்பற்றுவதில் ஆர்வமாக இருந்து இந்த கொள்கை பிடிப்புகளிலிருந்து விடுபட்டு செயற்படுவார்களாக இருந்தால் இந்த ஐக்கிய என்பிபி கட்சியிடமிருந்து மக்கள் திரும்பினது மாதிரி தேசிய கட்சிகளிலிருந்து திரும்பி மக்கள் வேறு ஒரு கட்சிக்கு திரும்பி செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த விடயத்தை சரியாக விளங்கி கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் வந்து எதிர்காலத்தில் வரப்போகிற தேர்தல்களையும் கருத்தில் கொண்டு தங்களுக்குள்ள ஒற்றுமைப்பட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொள்ளாது கொள்கையின்பால் பற்றுறுதியின்பால் நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். எல்லாவிட்டால் மீளவும் மக்கள் தேசிய கட்சிகளின் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் தமிழரசு கட்சியில் சுமத்ரன் அணி சிறிதரன் அணி என்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது நீதிமன்றத்தில் கூட நிலுவையாக இருக்கின்றது. அந்த கட்சி இன்னும் ஒரு தலைவரையோ செயலாளரையோ தெரிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் சென்று ஆதரவு கேட்டது என்பது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக தற்பொழுது சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பில் சிறிதரன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார். ஆகவே இந்த விவகாரங்கள் என்பது இன்னும் தமிழ் மக்களை கட்சிகளிலிருந்து அந்நியப்படுத்துமா? அந்நியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் கனவேர் உடன்படுறீனோ தெரியாது. இதற்கு முதல் தலைவராக இருந்த மாவி சேனாதி ராஜாவின் ஆளுமை குறைபாடுகள்லாம் தமிழரசு கட்சியின் இந்த நிலைக்கு காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சரியான தலைவராக இருக்கையில், அவர் ஒரு சரியான கட்சி தலைவராக இருந்திருந்தால் இந்த பிளவுகள் ஏற்பட்டிருக்காது. இப்போ 2 அணிகள் தமிழரசு கட்சியில் இருக்குதுன்னு சொன்னால், அதே மாதிரி வழக்கம் வந்து நீதித்துறையில் இருக்குதுன்னு சொன்னால், அது வந்து ஒரு கட்சிக்குள்ளே உள்ள ஜனநாயகம், ஒரு ஒற்றுமை, இப்படியான விஷயத்தையெல்லாம் மிக மோசமாக பாதிக்குது. அப்போ இந்த பின்புலங்களை கருத்தில் கொண்டு தங்களுக்குள்ளே ஒரு உடன்பாட்டுக்குள்ளே வரணும். கட்சிக்குள்ளே 2 அணிகள் இருக்கிறது நீண்ட காலத்தில் ஒரு ஆரோக்கியமற்ற செயற்பாடாகத்தான் இருக்கும். அதே மாதிரி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு இவர்கள் உடன்படிக்கைக்கு சென்றமை இப்படியான விவகாரங்கள் தொடர்பாக அதொரு அரசியல் ரீதியாக இவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், இப்போ ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு இவர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே பலர் வந்து உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவோடு ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள் உள்ளூராட்சி மன்றங்களில். இவர்களும் கடந்த முறை அவ்வாறான ஆதரவை மாவீச காலத்தில் பெற்றிருக்காங்க. அது வந்து அதுக்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு சொல்கிற நியாயம் வந்து அவர்களாகத்தான் எங்களுக்கு ஆதரவு தந்தார்கள், நாங்கள் கேட்கவில்லை என்றது. அப்போ இதை சரியாக விளங்கி கொண்டு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு டக்ளஸ் தேவானந்தா இந்த முறை சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார். என்ன மாதிரி என்று சொன்னால், தங்களுடைய அலுவலகத்துக்கு இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது மட்டுமின்றி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவரே வெளியில் வந்து இவர்களை வழி அனுப்ப வந்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தன்ற. இனி இவர்கள் சொல்ல முடியாது அவர்கள் ஆதரவு தந்தார்கள், நாங்கள் கேட்கையில் அவர்கள் ஆதரவு தந்தார்கள், அவர்களை ஒட்டுக்குழு அப்படி 2 பேர் இந்த பேர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வந்து தமிழரசு கட்சியை வந்து ஒரு சிக்கலுக்குள் அல்லது ஒரு பொறிக்குள் அகப்பட வச்சிருக்கு. தமிழ் மக்கள் மத்தியில் தமிழரசு கட்சியின் சுயரூபத்தை வந்து காட்ட செய்திருக்கிறார். அப்போ இதுகள் வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு வேணுமென்றால் சாதகமாக இருக்கலாம், தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் பின்னடைவு தான். ஏனென்று சொன்னால் அது ஒரு சமஷ்டி கட்சி. அதே நேரம் இந்த தமிழரசு கட்சி தீவகங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது ஜனநாயக கட்சி வன்முறை தாக்குதல்களை மேற்கொண்டது என்று சொல்லி நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறபடியாக அவைகளோடையே இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக பேச்சுவார்த்தை உடன்படிக்கைக்கு போனது வந்து தேர்தல் அரசியலில் இவர்களுக்கு எதிர்காலத்தில் பின்னடைவாக அமையும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மக்களும் இது தொடர்பாக ஒரு அதிருப்தி நிலையிலான் இருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் இவ்வாறான கூட்டுக்களுக்கு செல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியுமா? அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? அது தவிர்க்க முடியாது அல்லவா? தவிர்க்க முடியாது. அது வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக யாரோடு கூட்டு சேர்வதென்றது ஒரு வரையறைகளுக்கும்
ஒரு உடன்பாடுகளுக்கும் உட்பட்டு. இது கூட்டென்று கூற முடியுமா? ஆதரவு கேட்கின்ற இவர்களுடைய எந்த ஒரு விடயத்திலும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்க போவது கிடையாது. மேயராகவோ அல்லது உதவி தவிசாளராகவோ அவ்வாறான பதவிகள் கூட வழங்கப்படுவது தொடர்பில் பேசிக்கொள்ளப்படவில்லை. தனி ஆதரவு மட்டும்தான் கேட்டிருக்கின்றார்கள். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ கூட்டண்டேக்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆட்சி செயற்பாடுகளில் பங்கெடுக்கிறது, ஒரு உடன்படிக்கையில் கையொப்பமிடுவது, எதிர்காலத்தில் தேர்தல்களை எப்படி எதிர்கொள்வது போன்ற விடயங்கள்லாம் இந்த கூட்டுக்குள்ளே வரும். ஆதரவண்டேக்க வெறுமனவே ஆதரவு என்றதோடு நின்றுவிடும். ஆனாலும் அந்த ஆதரவு கூட ஒரு உடன்படிக்கையெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆதரவு கூட 2 கட்சி தலைவர்கள உடன்படிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்றேக்க அதுவும் எழுதப்படாத ஒரு கூட்டாகத்தான் பார்க்கப்படும். அதாவது எழுதப்படாத உடன்படிக்கை, எழுதப்படாத ஒரு நல்லிணக்க அடிப்படையிலான கூட்டாகத்தான் பார்க்கப்படும். அப்போ இந்த கூட்டு தேர்ற தரப்போட ஏற்கனவே அவர்கள் பல்வேறு வகையான விமர்சனங்கள், பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிட்டு அந்த தேர்தலுக்கு பின்னர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அந்த கொள்கையிலிருந்து விடுபட்ட அல்லது ஏற்கனவே தேர்தலுக்கு முதல் விமர்சித்த தரப்போட கூட்டு சேருவதுன்றது மக்கள் மத்தியில் பெரிய அளவான விமர்சனத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே உள்ள இந்த 2 அணிகளுக்குரிய பிரதானமான காரணம், இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு ஒரு பொருத்தமான தலைவர் இல்லை, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. நான் வெளிப்படையாகவே சொன்னால், இப்போ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அந்த தலைமைத்துவத்தை சரியாக பயன்படுத்தி அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. ஏன்னா தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் கணிசமான வாக்காளர்களை அவருக்கு வச்சிருக்கிறார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர், நிராகரிக்கப்படையில. ஆனால் அந்த கட்சியில் தலைமைத்துவத்தை கையகப்படுத்தி அந்த கட்சியை ஒரு சீரான வழியில் கொண்டு போகிறதுக்குரிய ஆளுமை பண்புகள் அவர்கிட்ட சில குறைபாடுகள் இருக்கிறதான் நான் பார்க்குறேன். இது நீண்ட காலத்தில் போகுமா இருந்தால் வரலாற்று ரீதியாக தமிழ் மக்களோட வரலாற்று ரீதியாக சமஷ்டி கட்சி என்று சொல்லப்படுற தமிழரசு கட்சி, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, இந்த ரெண்டும் வரலாற்று ரீதியான கட்சிகள். இப்போ இந்த 2 கட்சிகளும் சீர்குலைந்து இந்த 2 கட்சிகளும் மக்கள் மத்தியிலிருந்து மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லாமல் போகுமாக இருந்தால் அது தேசியத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமையும். அது ஒரு தேசியத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமையும். என்னோட சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், இப்போ வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறது தமிழரசு கட்சி தான். வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி வடக்கு கிழக்கில் பிரதிநிதிகளை பெறக்கூடிய அந்த வலையமைப்போடு இருக்கிறது, நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டது தமிழரசு கட்சி. அப்படியான ஒரு கட்சியை ஒரு சிலற்ற அதிகார மோகங்களுக்காக இப்படி ஒரு பின்னடைவுக்க கொண்டே விடுறதுன்றது அது ஒட்டுமொத்த இனத்துக்கும் செய்கிற துரோகமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் தமிழரசு கட்சியில் ஒரு தலைமைத்துவத்தை கையாள முடியாதவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கையாளக்கூடியவர்களாக இருப்பார்களா? நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஒரு சிலர் என்று. அந்த ஒரு சிலரை கையாள முடியவில்லை. மக்கள் வெற்றியை கொடுத்தாலும் அவர்களை கையாண்டு தமிழரசு கட்சியை கைப்பற்ற முடியாதவர்கள் இவ்வாறு சிங்கள தலைவருடன் பேசி எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தரப் போகின்றார்கள். அதான் நீங்கள் இது ஒரு நல்ல நியாயமான கேள்வி. நாங்கள் சரியோ புள்ளையோ விரும்பி ஏற்றுக்கொள்ளணும் எங்களுக்கு ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் ஒன்று இருக்குது. இப்போ நீண்ட காலமாக எங்களுக்கு ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் இருக்குது. அப்போ அந்த தலைமைத்துவ வெற்றிடம் தான் எங்களுடைய தேசிய அரசியல் பலவீனப்படுறதுக்கும் தேசிய கட்சிகள் வடக்கு கிழக்கில் கால் ஊண்டுவதற்கும் பிரதானமான காரணமே எங்கள்கிட்ட இருக்கிற இந்த அரசியல் தலைமைத்துவத்தின் பலவீனங்கள். அரசியல் தலைமைத்துவத்தோட ஆளுமை பண்போட நபர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அரசியலில் ஈடுபடுவதில்லை. அரசியலில் ஈடுபடுறாக்களில் இந்த தலைமைத்துவ பலவீனங்களையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இது ஒரு தேசிய அரசியலை பின்னடைவுக்கு கொண்டு செல்றதிலே இந்த தலைமைத்துவ வங்குரோத்து நிலையின் தமிழ் மக்களில் ஒரு பிரதானமான பலவீனமாக தான் இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா, நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா சரியான தொடர்பாடல் திறனற்றவர்கள், சரியான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஆற்றலற்றவர்கள், அரசியல் தொடர்பான சரியான அறிவு ஆற்றலற்றவர்கள், இப்படியானவர்களை தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அப்போ இது என்ன நடக்கும்னு சொன்னால் நீண்ட காலத்தில் எங்களை ஒரு மோசமான அரசியலுக்கு கொண்டு சேர்க்கும். இப்போ இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு சரியான தலைமைத்துவம் இருந்திருந்தால் ஏற்கனவே பல அலைகளை நாங்கள் சந்திச்சினாங்க. இப்போ 2010ஆம் ஆண்டு நாடு பூராகவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரிய அலை அடித்தது. அந்த அலை வடக்கு கிழக்கில் வீசவில்லை. ஏன்னு சொன்னால் அப்போ ஒரு கட்டுக்கோப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பும் ஒரு தலைமைத்துவமும் இருந்தது. ஆனால் இப்போ
அந்த தலைமைத்துவமும் இல்லை, அந்த கூட்டமைப்பும் இல்லாத நபர்கள்ட தனிநபர்களை முன்மைப்படுத்திய அரசியல், கட்சிகளை முதன்மைப்படுத்திய அரசியல், இப்படியான காரணங்கள் நான் வந்து இன்றைக்கு இந்த தேசிய அரசியல் பின்னடைவுக்கு பிரதானமான காரணம். சுமத்திரனை வெற்றி கொள்ள முடியுமா சிறிதனால்? இல்லை, அது என்ன மாதிரி வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கட்சியினுடைய அதிகாரம், கட்சியினுடைய செயலாளராக அவர் இருக்கின்றார், தலைமைத்துவ போட்டியில் அவர் தோல்வியடைந்தார், நீதிமன்ற கட்டளைகள் இருக்கின்றார். நான் கேட்பது, அவரால் மீண்டும் ஒரு முறை தலைவராக வர முடியுமா, அல்லது கட்சியினுடைய அதிகாரமிக்க ஒரு பதவியில் சிறிதனால் வந்து உட்கார முடியுமா? இப்போவும் நாடாளுமன்ற குழுக்களினுடைய தலைவராக அவர் தான் இருக்கின்றார். ஆனால் அவர்களை கடந்து கட்சியினுடைய செயலாளர் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கின்றார், கட்சியினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கடந்த காலத்தில் 2020க்கு முற்பட்ட காலத்தில் கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவர்கள் கருத்து கூறினால் சுமத்திரன் கூறுவார், அவர்கள் அல்ல, நாங்கள்தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று. ஆனால் தற்பொழுது அப்படி அல்ல நிலைமை. தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் என்ற ரீதியில் அவர் ஒரு வலுவான கருத்துக்களை வெளியிடுகின்றார் கட்சி சார்ந்து. ஆனால் சிறிதனால் அவ்வாறு செயற்பட முடியவில்லையே. அந்த இந்த தமிழரசு கட்சி தொடர்பான விவகாரங்கள் நீதிமன்றத்திலையும் இருக்கிறபடியே அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறதுல வந்து சில மட்டுப்பாடுகளும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சியில் வந்து செயலாளர் வந்து மிக பிரதானமான ஒரு நபர். வேட்புமனு தயாரிக்கிறது, தீர்மானங்கள் இருக்கிறதுல வந்து செயலாளர் வந்து மிக பிரதானமானது. ஆனால் அந்த செயலாளர் தெரிவு செய்யப்பட்ட முறைமை, ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் வந்து அந்த பதவியிலேருந்து இல்லாமல் போன முறைமை, இதுக்கு பின்னால் வந்து பல்வேறு வகையான உட்கட்சி முரண்பாடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் சுமத்திரன் வந்து ஒரு மொழியாற்றல் மிக்கவராகவும் இந்த சட்ட பின்புலமுடையவர்களாகவும் இருக்கிறபடியா, பேச்சாற்றல் மிக்கவராகவும் இருக்கிறபடியா, அவர் சில நேரம் தன் கருத்துக்களை வந்து லொஜிக்கலாக சரியான வகையில் ஊடகங்கள் மத்தியில் நிறுவ முற்படுகிறார். அப்போ அவற்றை கருத்தை மீறி இவர் வந்து ஒரு பிழையாக வழிநடத்துகிறார் அல்லது வந்து பிழையான கருத்தை வந்து முன்மொழிகிறார்ன்றதை சொல்லக்கூடிய அந்த ஆற்றல், இந்த சொல்லக்கூடிய பின்பலத்தை வந்து திரு ஸ்ரீதரன் எம்பி கொண்டிருக்கிறார் தெரிய, அவர் அந்தளத்துக்கு இந்த ஊடகங்களில் வந்து விமர்சிக்கிறது இல்லை. அப்போ அதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த தமிழரசு கட்சியின் அனைத்து செயற்பாடுகளும் சுமத்திரன் ஊடாகத்தான் மக்கள் மத்தியில் கொண்டே சென்றடையுது. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சியில் சுமத்திரன் ஒரு காத்திரமான ஒரு நபராக கட்டியமைக்கப்படுகிறார். முன்னாள் தலைவர் மாவை சேனானுடைய இறுதி சடங்கில் கூட இவர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவ்வாறான நிலைமையெல்லாம் கட்சிக்குள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் சிறிதரன் நினைக்கின்றார், தன்னை எல்லோரும் இணைந்து கட்சியின் தலைவராக தெரிவு செய்து விட வேண்டும், அதற்காக தான் எந்த அளவு தூரம் பணியாற்ற வேண்டும் என்ற விடயத்தை கைவிட்டு தன்னை எல்லோரும் சேர்ந்து தலைவராக்கி விட வேண்டும் என்று நம்புகிறாரா? இல்லை, அது வந்து அவர் என்ன நம்புகிறார், என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே 2 அணி இருக்குன்றதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அந்த மத்திய குழு என்று சொல்லப்படுற அந்த குழுவிலையும் வந்து சுமத்திரனுடைய செல்வாக்கு மிக்க நபர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அப்போ அந்த தீர்மானம் மிக்க அந்த சபையில் இவருடைய நபர்கள் இருக்கிறதால இவர் நினைச்சிருந்தா, ஸ்ரீதரன் எம்பி தன்னை எல்லாரும் தலைவர் ஆக்கணும்னு நினைச்சிருந்தால் அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு மாற்றுக்கருத்துடைய ஒரு பலமான தரப்புண்டு இருக்குது. அப்போ இந்த மாற்றுக்கருத்து இந்த தரப்பை இல்லாமல் இவர் எப்படி செய்யலாம்னு சொன்னால் அதுக்கு எதிராக இவர் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்கணும். வெளிப்படையாக சில விஷயங்களை இவர் பேசணும், துணிஞ்சு சில முடிவுகள் எடுக்கணும். அப்படி தன்னை ஒரு தலைமைத்துவ பண்பாளராக இவர் நிரூபிக்கணும். அதைத்தான் பல தமிழரசு கட்சி ஆதரவாளரும் விரும்பி இருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து ஸ்ரீதரன் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கிறாருன்றதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். எது எப்படியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சுமத்திரனும் முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர், இவரும் பாராளுமன்ற உறுப்பினர். இவர்கள் தங்களுக்குடையில் வெளிப்படையாக கதைச்சு ஒரு வரலாற்று பெருமதி மிக்க கட்சி, தமிழ் மக்களது அபிலாசைகளை வரலாற்று ரீதியாக வலியுறுத்தி வருகின்ற கட்சி. இப்படி ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக, தனிநபர் போட்டிகளுக்கு பொறாமைகளுக்காக வந்து மக்கள் மத்தியில் அந்த கட்சி வந்து செல்வாக்கிழந்து போகின்றமை வந்து அந்த மக்கள் கொண்டிருக்கிற அந்த அந்த மக்களோட கோரிக்கையே பலவீனப்படுத்தும்ன்றதை விளங்கி கொண்டு ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும், ஒரு ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்றதான் தமிழ் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி இல்லாட்டிக்கு ஒரு நீண்ட காலத்தில் வந்து தமிழரசு கட்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கிழந்து போகும்,
தமிழர்களுடைய உரிமை கோரிக்கையும் செல்வாக்கிழந்து போகும் என்றது யதார்த்தமான உண்மை. அடுத்த பக்கம் தமிழ் மக்கள் பேரவையாக, தமிழ் தேசிய பேரவையாக இருக்கின்றார்கள். அவர்கள் சந்திரகுமாருடன் கூட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த கூட்டுக்குள் சந்திரகுமார் இருக்கின்றார். இதுவும் ஒரு பலவீனமாக தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு விடயமாக விமர்சனங்களை சந்திக்கின்றதல்லவா? ஆமாம், அது என்ன பின்னணியிலே அவர்கள் சந்திரகுமாரை உள்ளிருத்தார்கள் என்ற தொடர்பான விளக்கம் இல்லை. ஆனால் நான் அறிந்த வகையில், நான் கேள்விப்பட்ட வகையில் சந்திரகுமார் நேரடியாக இந்த காட்டி கொடுப்புகள் இந்த இப்படியான வேலைகளில் ஈடுபடையில்லை என்று சொல்லியும், அவர் சமூக பணிகள் கிளிநொச்சி இப்படி கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் ஈடுபட்டு வருகின்றார் என்று சொல்லியும், அவர் இப்படியான இந்த காட்டி கொடுப்பு அரசியல் அல்ல கொள்கை வேலை அரசியல் எதிர்காலத்தில் இருப்பார் என்றதன் அடிப்படையில் அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. உண்மையிலேயே அவர் ஆரம்பத்தில் இருந்த இடம் எதுன்றது ஒரு தேசியத்துக்கு ஒரு முரண்மான கட்சியினுடைய தலைவரே அவர்தான். ஒரு முரணான நிலையாக இருந்தாலும் அவர்கள் ஏன் அவர்களை சேர்த்தார்கள்ன்றது அந்த கூட்டின் தலைவர்களால் அதை வெளிப்படுத்தணும். அதுவும் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவன் கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு அவர் விளங்கி கொண்டார் தமிழ் மக்கள் ஒரு வகையான ஒற்றுமையை விரும்புகிறார்கள். ஒரு ஒற்றுமைப்பட்டால் தான் தமிழ் தேசிய அரசியலையும் கொள்கைப்பாட்டு அரசியலையும் முன்னெடுக்க முடியும் என்று அவர் அந்த ஒற்றுமைக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக அப்போவே முன்னெடுத்திருந்தார். இப்போ இந்த பாராளுமன்ற இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படுறதால இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த கூட்டு உருவாக்கப்பட்டதாக மக்கள் மத்தியில் ஒரு தோற்றப்பாடு இருக்குது. அதன் உண்மை போய் தன்மை தெரியாதான். இதுக்குரிய முயற்சியை நீண்ட காலத்துக்கு முதலே துவங்கிட்டார். ஆனால் இப்படியான முயற்சியில் முன்னெடுக்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவையில் பற்றி உங்களுக்கு தெரியும். கொள்கையின் பேர் மிக பற்றுறுதி கொண்டவர்கள், கடுகளவேனும் விட்டு கொடுப்புக்கு இடமற்றவர்கள். இப்படியான ஒரு தரப்பை சேர்க்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சந்திரகுமாரை சேர்த்தது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இதனை விட அவர்களுக்கு இடையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட அந்த உடன்பாடு என்பது ஒற்றையாட்சி ஏக்கியராட்சி என்ற அந்த வரைவை 2015 18 வரைக்கும் எழுதப்பட்ட அந்த வரைவை நிராகரிப்பதாக இருக்கின்றது. ஆனால் 13ஆம் திருத்தத்துக்கு எதிராக போராட்டம் எல்லாம் முன்னெடுத்தவர்கள் 13ஆம் திருத்தத்தை நிராகரிப்பதாக அந்த ஒப்பந்தத்தில் கிடையாது. ஆகவே அவர்கள் கொள்கையிலிருந்து விலகுகின்றார்களா அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது ஒரு யதார்த்த அரசியலை நோக்கி செல்கின்றதா? அதான் என்னென்னு சொன்னால், அவர்கள் மிக பல தசாப்தங்களாக கொள்கையின்பால் நின்று தேர்தல் அரசியலில் அவர்கள் கணிசமான வெற்றியை பெறையலை என்றது அவர்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுத்தி இருக்கலாம். ஏன்னு சொன்னால், அவர்களுடைய கூட்டில் இருக்கிற ஏனைய கட்சிகளும் ஏனைய தலைவர்களும் 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது இந்தியாண்ட அனுசரணைக்கு உட்பட்டவர்கள், இந்தியா அரசாங்கத்திடம் நல்ல பேரை ஏற்பட்டவர்கள். இவர்களை தமிழ் தேசிய முன்னணி ஆரம்பத்தில் விமர்சிச்சிருந்தது. அதாவது நாங்கள் 13வது திருத்தச் சட்டத்தை நிராகரிக்கின்றோம், இதில் முதலமைச்சருக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை, ஆளுநர் தான் முழு அதிகாரங்களையும் கொண்டிருக்கிறார், ஆகவே நாங்கள் இதை நிராகரிக்கிறோம்னு சொன்னவர்கள். அதே காலப்பகுதியில் 13வது திருத்தச் சட்டத்தை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு அடிப்படை தீர்வாக ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன தரப்பை அந்த நேரத்தில் இவர்கள் நிராகரித்திருந்தார்கள். அந்த தரப்பு தான் இந்த கூட்டுக்குள்ளே இப்போ பிரதானமான நபர்களாக சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய இறுக்கமான பிடியிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கான்ற ஒரு விஷயமும், மற்றது ஏக்கிய ராச்சியம் என்ற அந்த விஷயத்திலையும் இந்த கட்சிகளோட நிலைப்பாடு என்னென்று எங்களுக்கு இப்போ உடன்படிக்கையில் இப்போ கைச்சாத்து இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த வெளிப்படையாக அந்த கட்சியோட நிலைப்பாடு எங்களுக்கு தெரியாது. அப்போ இப்படி ஒரு கொள்கை ரீதியாகவும் அணுகுமுறை ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் முரண்பட்ட தரப்புகள் ஒரு கூட்டில் சேரேக்க மக்கள் மத்தியில் சந்தேகம் ஏற்படுவது இயல்பானது. ஆனால் இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதும் எதிர்காலத்தில் அவையின் செயற்பாடுகள் எப்படி இருக்க போதுன்றதும் இந்த கூட்டு பயணிக்கிறத பொறுத்தான் இருக்குது. அதில் தான் தங்கி இருக்குது. மக்கள் தெளிவடைவார்களா அல்ல மேலும் விரக்தி அடைவார்களா? ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் இப்படியான கூட்டுக்களை உருவாக்காமலும் கடந்து செல்ல முடியாதல்லவா?
வேறு தரப்புகளுடன் இவ்வாறான கட்சிகள்லாம் அதிகம் இருக்கின்றது. ஆகவே இந்த தரப்புகளுடன் ஏதோ ஒரு வகையில் கூட்டணிவதனூடாகத்தானே அடுத்த கட்டம் செல்ல முடியும். அதான் நீங்கள் இருக்கிற ஆக்களுக்குள்ள நல்லவர்களை இருக்கிற ஆக்களுக்குள்ள தேசிய சார்புடைய ஆக்களை தெரிவெடுக்கிறன்றதும் தமிழ் தேசிய அரசியலில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சிக்கலான நிலைமை தான். அப்படி பார்க்க இருக்கிற ஆக்களுக்குள்ள இந்த ஏக்கிய ராஜ்யன்ற இந்த அரசியல் வரவை நிராகரிக்கிற தரப்பு, கொள்கையின்பால் என்ன பற்றுறுதியோட எதிர்காலத்தில் செயற்படுவோம் என்று சொல்கிற தரப்பு அவையோட உடன்படிக்கைக்கு வர்றது தவிர்க்க முடியாதான். என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பொதுமக்களோட கதைக்கிற போது அவர்கள் சொல்கிற விஷயம் இவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, இவர்களுக்கு எப்படி நாங்கள் ஓட் பண்ணுறது, தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் எப்படி ஒற்றுமையாக எங்களோட இன விடுதலைக்காக இவர்கள் போராடுவார்கள். அப்போ தமிழ் மக்களும் ஒரு ஒற்றுமையை எதிர்பார்த்துக்கிற பின்னணியில் இவர்களும் சில விட்டு கொடுப்பலை செய்து தான் ஒற்றுமைக்கு போக வேண்டிய என்ற சூழ்நிலையில் இந்த கூட்டுகள் உருவாகி இருக்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த கூட்டு கொள்கையின்பால் உருவாக்கப்பட்டதான்றதை அந்த கூட்டுக்களின் தலைவர்களும் அந்த கூட்டு கட்சியும் தான் தெளிவுபடுத்தும். டாக்டர் தேவானந்தா சந்திரகுமார், தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, டிடிஎன்ஏ, இந்த கூட்டுக்கள் இவை இரண்டும் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஒரு போட்டி நிலைமையை உருவாக்குவார்களாக இருந்தால் ஏதோ ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவை கோர வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? அப்படியான ஒரு சூழ்நிலை அரசியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லலாதானே எப்படியான சூழ்நிலை இருக்கும் என்று. ஏண்டால் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் தங்களை திட்டியவர்கள் தங்கள் மீது காதல் பார்வையை முன்வைப்பதாக கூறியிருக்கின்றார் நேற்றைய தினம். ஆமாம், அவருக்கு அது அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல. அவர் பார்வையை வச்சு கொண்டு அது காதல் பார்வையா அல்லது அன்பில் பார்த்துதாண்டு அந்த வல்லமையெல்லாம் எங்களுக்கு இல்லை. அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. அவற்றை ஆளுமையும் அவற்றை செயற்பாடுகளும் தொடர்பாக எங்களுக்கு தெரியும் தானே. இது என்னென்னு சொன்னால் இந்த ஆட்சி அமைக்கிற விவகாரத்தில் இந்த கூட்டு கட்சிகள் எதிர்காலத்தில் எப்படி பயணிக்கும் என்று நாங்கள் எதிர்கூற முடியாது. என்னென்னு சொன்னால் எங்களோட பாதிட்டுகளை நாங்களே தோற்கடிச்சாக்கணும். சரிண்டா அது கட்சி அரசியல், கட்சி அரசியலுக்குள்ள தனிநபர் அரசியல் இதுகளெல்லாம் எங்கள்கிட்ட சாராளமாக இருக்கிறபடியாக எதிர்காலத்தில் இவர்கள் எப்படி ஆட்சியை முன்னெடுப்பார்கள்னு தெரியாது. ஆகவே இவர்கள் தங்களுக்குள்ள ஒரு இணக்கத்துக்குள்ள ஆட்சி அமைப்பது நல்ல விஷயம். விசேடமாக என்னை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சபைகளில் எந்த கட்சி கூட ஆசனம் பெற்றதோ அந்த கட்சியிடம் சபையை கொடுத்து போட்டு ஏனையவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்குறதான் ஆரோக்கியமானது. அப்படி இல்லாட்டிக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சந்தர்ப்பத்தில் தேசிய கட்சிகள் நுழைகிறதுக்கு, குறிப்பாக என்பிபி கட்சி தரப்பினர் உள்ள வாரத்துக்கு வாய்ப்பு அமையும். ஆகவே இந்த தமிழ் தேசிய முன்னணியும் தமிழரசு கட்சியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த சபைகளில் எந்தெந்த கட்சிகள் கூடுதலான ஆசனத்தை பெற்றிருக்கோ அந்தந்த கட்சிகள் ஆட்சி அமைக்கணும், ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்கணும் என்ற அந்த நடைமுறைக்கு போகிறது மிகச்சிறப்பான. அதில் தற்பொழுது ஒரு சிக்கல் இருக்கின்றது. தமிழரசு கட்சியாக ஒரு ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனுடன் டிடிஎன்ஏ இணைந்தால் அது இன்னும் ஒரு இதனை எந்த எண்ணிக்கையை எடுத்துக்கொள்வது? தாங்கள் 2 பேரும் இணைந்து விட்டோம், தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து விட்டோம். ஆகவே இனி இரண்டையும் கூட்டித்தான் அந்த ஆசனங்களினுடைய எண்ணிக்கை பார்க்க வேண்டும் என்று கயேந்திரகுமார் கூறுகின்றார். சுமந்திரன் கூறுகின்றார் அப்படி அல்ல, தனித்தனியே இவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள், எங்களை விட குறைவான ஆசனங்களை வைத்திருக்கின்றார்கள், ஆகவே தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று. இதனை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இப்படி ஒரு விவாதம் வந்தால் இவர்கள் சேர்ந்த கூட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்த கூட்டாக வந்துடும், கொள்கையின்பார் சேர்ந்த கூட்டாக வராது. அப்போ இப்படி ஒரு விவாதத்தை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு சேர்ந்தார்கள் முன்வைக்கிறது தவறு. கொள்கையின்பாட் சேர்ந்திருந்தால் இந்த ஆட்சி அமைக்கிற தொடர்பான கருத்தியலை பேசுவதை தவிர்த்து கொள்ளணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு சேர்ந்தாலும் பல இடங்களில் தமிழரசு கட்சி தான் இப்போவும் கூட ஆசனங்களோடு இருக்கு. இந்த கூட்டை சேர்ந்தாலும் எண்ணிக்கையில் பல இடங்களில் தமிழரசு கட்சி தான் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கு. ஆகவே இவள் இந்த கூட்டும் தமிழரசு கட்சியும் ஒரு உடன்படிக்கைக்கு போகணும். இந்த கூட்டு சேர்ந்த பிறகு எங்கெங்கே தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கோ அங்கே தமிழரசு கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு இந்த கூட்டு முழளவிலான ஆதரவு வழங்கும். அதே மாதிரி இந்த கூட்டுக்கு எங்கே ஆசனங்கள் கூடவோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்கிற உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி கட்டாயம் ஆதரவு வழங்கணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்ல தமிழ் தேசிய முன்னணியாக இருக்கலாம், இந்த கட்சிகளோட கூட்டுக்கும்
தனித்தனி கட்சிகளுக்கும் பிரதானமான எதிரி தேசிய கட்சிகள், அதுலேயும் வந்து என்பிபி. அப்போ இந்த என்பிபி கட்சியை வந்து அதன் ஆதிக்கத்தை வந்து வடக்கு கிழக்கில் குறைக்கணும்னு சொன்னால் விரும்பியோ விரும்பாமலோ தங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டுக்குள்ளே வரணும். தமிழரசு கட்சியும் ஏனைய கட்சிகளும் தங்களுக்குள்ள ஒரு உடன்பாட்டுக்கு வரணும். அப்படி இல்லாட்டிக்கு அந்த தேசியம் என்ற தளமே நீண்ட காலத்தில் இல்லாமல் போயிடும். கஜேந்திரகுமார் சுமந்திரன் இருவரும் சந்தித்து பேசுகின்ற பொழுது இந்த ஏக்கிய ராஜ்ய வரைவு 2015 2018 வரைக்கான அந்த வரைவை நிராகரிக்கின்றோம், நாங்கள் ஒற்றையாட்சிக்குள் இணங்கவில்லை என்ற ஒரு ஒப்பந்தத்துக்கு வருமாக இருந்தால் கஜேந்திரகுமார் கூறுகிறார், தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கின்ற விடயத்தை நாங்கள் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்வதற்கு தயார். ஆகவே தற்பொழுது அவர்கள் கூறுகின்ற தங்களுக்குத்தான் ஆசனங்கள் கூட தாங்களும் போட்டிக்கு வருவோம் என்பது தமிழரசு கட்சியையும் தங்களுடன் இணைந்து ஒரு கொள்கை ஒப்பந்தத்துக்கு வருவதற்கான ஒரு தூண்டுதலாகத்தானே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஏக்கியராட்சிய வரைவு என்பதனை தற்பொழுதும் விட்டு கொடுப்பதற்கு தமிழரசு கட்சி தயாரற்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. அதுதான் அதை வந்து இந்த ஏக்கிய ராஜ்யன்றது தொடர்பாக சட்ட ரீதியாக முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறதால அது சுமந்திரனுக்கு இருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு, சிவிகே சிவஞானத்துக்கு இருக்கின்ற நிலைப்பாடு வேறு, அந்த கட்சியில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற நிலைப்பாடு என்பதும் வேறானதாக இருக்கின்றது. அங்கும் ஒரு ஒருமித்த நிலைப்பாடு என்பது இல்லை தமிழரசு கட்சியையும் பொறுத்த வரைக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்ற தொடர்பாக சுமந்திரனின் நிலைப்பாடு தான் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. என்று சொன்னால் அதை வந்து சிறிதரன் உடனடியாக நிராகரிப்பார் நினைக்கிறேன். அதே மாதிரி ஏனைய பல பேர் வந்து அதை நிராகரிப்பார். அப்போ அது சுமந்திரன் கருத்தை வந்து ஒரு தமிழரசு கட்சியின் கருத்தாக பொதுமைப்படுத்துறதும் அது சுமந்திரனை தான் பலப்படுத்தும் என்றதை கவனமாக இருக்கணும். ஏன்னா முடிவு சார்ந்து அவர் தான் அந்த முடிவு எடுக்க போகிறார், அவர் தான் அந்த செயலாளர் அடிப்படையில் முடிவெடுக்க போகிறார். ஆனால் அது அவரை விட ஏனையவர்கள் வந்து அந்த கருத்துக்கு மாறாக இருக்கிற அடிப்படையில் அவரும் திரு சுமந்திரன் அவர்களும் இந்த கள நிலைமையை கருத்தில் கொண்டு தேசிய கட்சிகளோட ஆதிக்கம் படிப்படியாக அதிகரித்து கொண்டு வர்றதை கருத்தில் கொண்டு அவரும் சில விட்டு கொடுப்புகளை செய்யணும். அவர் என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னால், இப்போ நான் இந்த இதிலேருந்து விட்டுட்டேன்னா முதல் நான் சொன்ன நியாயப்பாடுகள் எல்லாம் போய் வரலாற்று ரீதியாக நான் ஒரு பிழையான பொறிமுறையை நியாயப்படுத்தி வந்திருக்கிறேன் என்று மக்கள் விளங்கிக் கொள்வார் என்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் தேசிய அரசியலை தேசிய களத்தை நீறுபூத்த நெருப்பாக தக்க வச்சு கொள்ளணும்னு சொன்னால் எங்களுக்குள்ள சில உடன்பாடுகளோடு இருக்கும். உங்களுக்கு தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து உடன்பாடுகளுக்கு வந்து ஏற்கனவே அறவே உடன்பாடற்றவர். ஆனால் அவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு தெரியுது தேசிய அரசியல் வந்து எங்கள்கிட்ட கையை விட்டு போகுது, தேசிய கட்சிகளோட ஆதிக்கத்துக்கு நாங்கள் உட்பட போகிறோம், இப்படியே போனான்னு தெரியுது. அதான் அவர் இவ்வளவு இறங்கி வரதுக்கு காரணம். அதே மாதிரி சுமந்திரன் தரப்பும் வந்து இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இறங்கி வரும். அதாவது வந்து ஐக்கிய ராஜ்ய கோட்பாட்டை கைவிடுறதா இல்லையான்றது தொடர்பாக கட்சி முடிவாக எடுக்கும். சுமந்திரன் நிலப்பாடு அது ஐக்கிய ராஜ்யம் சரியென்றே இருக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் கட்சி முடிவை சொல்லணும். ஏன்னா என்னுடைய நிலப்பாடு ஐக்கிய ராஜ்யம் சரி, அந்த அரசியல் வரைவு சரி என்ற நிலைப்பாடு, ஆனால் கட்சியின் முடிவு வந்து அது பிள்ளைன்னு சொல்லி, ஆகவே இதுதான் கட்சியின் முடிவுன்னு சொல்லி அவர் அந்த முடிவை செப்பரேட்டாக அறிவிப்பதனூடாக இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வாரது தமிழ் தேசிய அரசியலுக்கு நல்லது. அதுதான் என்னுடைய கருத்து. இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாக வர்த்தகமானி இன்னும் மீளப்பெறவில்லை அரசாங்கம். அது ஒரு நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சட்ட ரீதியாக ஒரு நியாயமான கேள்வி. நாங்களும் இதில் மிக விழிப்பாக இருந்த நாங்கள் இப்போ இந்த அமைச்சரவையில் இது தொடர்பாக கதைக்கப்பட்டது. இந்த வர்த்தகமானி மீளப்பெறுவது தொடர்பாக இன்னொரு புது வர்த்தகமானி வெளியிடப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் சில கட்சிகள் இந்த போராட்டங்கள் எல்லாம் வந்து இதன் இருக்கான். இன்றைய வரைக்கும் இந்த வர்த்தகமானி வெளியிடப்படையில்லை. அதாவது வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்ட வர்த்தகமானி ரத்து செய்யப்படுவதாக சொல்லி இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பாக ஒரு வர்த்தகமானி வரையில்லை. இதில் தமிழ் மக்கள், தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் அமைப்புகள் வந்து மிக கவனமாக இருக்கணும். அந்த புதிய வர்த்தகமானி வெளியிடுவதற்கு அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டிக்கு பழைய வர்த்தகமானி இயல்பாகவே நடைமுறைக்கு வந்துவிடும். அது நடைமுறைக்கு வர்றதால் வர்ற பாதிப்புகள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் மிக நீண்ட விவாதங்கள் கூட ஆராய்ஞ்சிட்டோம். ஆகவே இந்த எங்களுடைய அரசியல்வாதிகளும் எங்களுடைய பொது அமைப்புகளும் இந்த ஏற்கனவே வெளியிட்ட காணி அமைச்சரால் வெளியிடப்பட்ட அந்த வர்த்தகமானியை ரத்து செய்யக்கூடிய புதிய வர்த்தகமானியை வெளியிடுறதை உறுதிப்படுத்துவோம். நாங்களும் ஒவ்வொரு புதன்கிழமையும் வர்த்தகமானி வருமென்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புதன்கிழமையாவது அது வர்றதுக்கு ஆவணம் செய்யும். செம்மணியில் மீட்கப்படும் மனித எச்சங்கள்
தொடர்ச்சியாக இதுக்கு முன்னர் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் என்பன இவ்வாறான ஒரு நீதி நியாயங்களையும் கொண்டு வந்ததாக இல்லை. ஆகவே தற்பொழுது மீட்கப்படுகின்ற இந்த மனித எலும்புக்கூடுகள் என்பது சிறிது கால செய்திகளாக மட்டுமே இருந்து விட்டு செல்ல போகின்றதா? இது ஒரு நியாயமான விஷயம். என்ன சொன்னால், அதில் இந்த செம்மணி புதைகுடியில் இப்போ எடுக்கப்படுகிற அந்த உடல் அவயங்கள், அதே மாதிரி ஏற்கனவே எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள், இப்படியான எங்களோட உறவுகள் உண்டு. இவர்கள் எந்த வகையிலேயும் வந்து ஆயுத போராட்டத்திலேயும் ஈடுபடையில், வன்முறையிலேயும் ஈடுபடையில், அப்பாவி பொதுமக்கள், அது அனைவருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் அதை கடந்து வந்துட்டோம், அதை மறந்து வந்துட்டோம். மீளவும் ஒருக்கா நினைவூட்டுறதுக்காக திருப்பி ஏன்னா இயற்கையின் அருளால் வந்து திருப்பியும் இந்த விஷயம் மேலே வருது. அப்போ இந்த சந்தர்ப்பத்திலேயாவது நாங்கள் இதை சரியாக பயன்படுத்தி, இலங்கையின் நீதித்துறையினை பயன்படுத்தி இதை நிரூபிக்கவும். ஆனால் துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னென்னு சொன்னால், சில சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே படுகொலை செய்த இராணுவ வீரர்கள் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கின முறைமையும் இருக்குது. அப்போ இதங்களுக்கு என்னது சொல்லுதுன்னு சொன்னால், இந்த வன்முறை, இந்த இன அழிப்பு, இதுகளெல்லாம் அரசு ஆதரவோடு இடம்பெறுகின்றது தான் சொல்லுது. என்னென்னு சொன்னால், இராணுவ வீரர்கள் இதை பிழை செய்திருந்தால் அந்த இராணுவ வீரர்கள் இந்த தண்டனையில் அரசு தலையிடக்கூடாது. ஆனால் அரசாங்கம் தலையிட்டு அவர்களை பொது மன்னிப்பில் விடுகுதுன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறன்றது வெளிப்படையாக தெரியுது. இப்போ அண்மையில் செம்மணியில் மேற்கொள்ளப்படுற அகழ்வாய்வு இப்படியான விடயங்கள் எல்லாம் வெளிப்படுறப்ப தான் சிறுவர்கள், பெண்கள், குடும்பஸ்தர்கள் இப்படியான பேர் தான் வருது. இவ்வளோ பேரும் காணாமல் போன ஆக்கள். அப்போ இவர்கள் வந்து ஒரு நாளும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட ஆக்கள் இல்லை. அப்போ இவர்களை கொலை செய்கிறதுக்கு, இவர்களை கிடங்கு கிண்டி தாக்குறதுக்கு இப்படி இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த அதிகாரம் இராணுவத்துக்கு இருக்காண்டா இல்லை. அப்போ இதால் தான் நாங்கள் அந்த இலங்கையின் 48ஆம் ஆண்டுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இன்றைய வரைக்கும் வந்து பார்த்தா இலங்கையில் ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு ஆயுதங்கள், இனப்படுகொலைக்கான ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இனப்படுகொலை, ஜெனோசைட்ன்றது வந்து ஹிட்லர் இந்த காலப்பகுதியிலேருந்து அந்த சொல் உருவாக்கப்படுது. அதாவது வந்து பெரிய கிடங்களை வெட்டி எல்லாரையும் போட்டுட்டு உயிரோடையோ சாகடிச்சா பிறகு மூடுறது, அல்லது வந்து ஒரு ரூமில் எல்லாரையும் பூட்டி போட்டு விஷவாயு செலுத்தி யூதர்கள் அழிக்கிறது, ஒரு இனத்தை இல்லாமல் செய்கிறது. அந்த பண்புகளை இங்கே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன, பெண்கள், சிறுவர்கள், ஒரு பிள்ளைகள் எல்லாரையும் போட்டு ஒரு இடத்தை புதைச்சிருக்கண்டா அந்த ஜெர்மனியிலே நடந்த அந்த அவலங்களை எங்களால் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதால் இதை தொடர்படுத்தி தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த பெர்ஸ்பெக்டிவில், இந்த பார்வையில் வந்து இனப்படுகொலை என்ற பார்வையில் இந்த விடயங்களை ஆராயும் கொண்டு சர்வதேச நிறுவனங்களையும் சர்வதேச நாடுகளையும் நாங்கள் கேட்குறதுக்குரிய காரணம் இதுதான், இல்லாமல் இல்லை. அப்போ இந்த விஷயத்திலேயாவது இப்போ சொல்கிற இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வந்து தன்னை ஒரு நேர்மையானதாகவும் நீதியானதாகவும் எல்லா தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்களுண்டு பாரபட்சமற்ற வகையில் ஆட்சியல் செயற்பாட்டை முன்னெடுக்கிறதாகவும் சொல்கிற இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த விஷயத்தை அதுக்குரிய நிதி வளங்கள், பாதுகாப்பு, அதுக்குரிய ஆராய்ச்சி வசதி வாய்ப்புகளை முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்து இது எந்த காலப்பகுதியில் யார் யார் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த மரபணு பரிசோதனைகளை செய்து எந்த சந்தர்ப்பத்தில் யாரால் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த குற்றவாளிகளை இனங்கண்டு இலங்கை நீதிமன்றத்தினூடாக தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தண்டனையும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு என்ன நடந்தன்ற ஒரு உண்மையையும் ஒரு நியாயத்தையும் வழங்குகிற சந்தர்ப்பத்தில் தான் கொஞ்சமாவது நாங்கள் இலங்கையின் நீதித்துறை சுயாதீனமாக செயற்படுது, இலங்கையின் நீதித்துறை வந்து நிறைவேற்றுத்துறையிலிருந்து விடுபட்டு ஒரு ஒரு முழுமையான நீதித்துறையாக செயற்படுது, அதில் தலையீடுகள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வரும். நீதித்துறையில் நம்பிக்கை இருந்தாலும் அதில் இந்த அரசாங்கத்தின் தலையீடுகள் அல்லது நீதித்துறை தண்டிக்கிற ஆக்களை அரசாங்கம் ஜனாதிபதி பொது மன்னிப்பில் விடுவிக்கிறது, இது வந்து ஒரு மோசமான செயல். அப்போ இந்த செம்மணி இப்போ மீளவும் ஒருக்கா செம்மணி விவகாரம் வெளியில் வந்திருக்குது. அதிர்ச்சிகரமான எண்ணிக்கையில் வந்து உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்குது, அவர்களை திட்டமிட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருக்கணும். பல்கலைக்கழக மாணவர்கள், ஏனைய தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள், தமிழ் மக்களின் நலன்சார் நிறுவனங்கள் வந்து இதில் மிக விழிப்பாக இருந்து இது மீளவும் ஒரு முறை எங்களுக்குரிய நீதியை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஏனைய நிகழ்வுகளை போல் இதை கடந்து செல்லாமல் இது என்ன நடக்குதுன்ற தொடர்பாக தொடர்ச்சியாக கண்காணிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த
யாழ்ப்பாணம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவ முகாங்கள் எங்கே இருந்ததோ அந்தந்த சூழலில் வந்து ஆராயப்பட வேண்டும். அந்தந்த சூழலில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால் எல்லா இடங்கள்லேயும் சந்தேகம் இருக்கிறது, எல்லா இடங்கள்லேயும் பொதுமக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் எங்கே போயிருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டுமென்றா இந்த இடங்கள் ஆராயப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும். இந்த உண்மை கண்டறியப்படுவதனால் நீதி நிலைநாட்டப்படுவதனூடாக எதிர்காலத்தில் இப்படி ஒரு அவலம் இலங்கையில் ஒரு இனத்துக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொன்னால் இதுக்குரிய உண்மையும் நீதியும் நிலைநாட்டப்படும். இவ்வளவு நேரம் எங்களுக்கு வந்து இந்த கருத்துக்களை பரிமாறியதுக்கு மிக்க நன்றிகள். நன்றி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் நேர்காணல் மேற்கொண்ட நண்பருக்கும் எனது நன்றி. இவ்வளவு நேரம் நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.